இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் சிக்கன் சில்லி, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி. அது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டேங்க, வீடியோ எடுக்க டைம் இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸும் ப்ரெசன்டேஷன் மட்டும் நான் காமிக்க போகிறேன். அது வந்து சிக்கன் சில்லி, அதாவது சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போன் இல்லாத சிக்கன் மட்டும் கையிலேயே பிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் கடல மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் வந்து சில்லிக்கு போடுற மசாலா ஆஸ் யூஷுவல் தாங்க. சிக்கன் சில்லி மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் புழிஞ்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கறி லீவ்ஸ் ரெடி பண்ணி பண்ணிக்கோங்க மணத்துக்காக. அதுக்கப்புறம் இதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இந்த சில்லி எடுத்து ஒவ்வொன்றா உள்ளே போட்டு நல்லா ஃபுல் மோடில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த பொரியறதெல்லாம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சிக்கன் சில்லி ரெடி. இப்போ வந்து நம்ம அடுத்தது என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சிக்கன் சில்லிக்கான மசாலா ப்ளஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்க. இந்த எப்படி செஞ்சோன்னா நம்ம மறுபடியும் ரீகேப் சொல்கிறேங்க. சிக்கனை வந்து போன் இல்லாமல் கையிலே பிச்சு எடுத்துக்கலாம், இல்லை நைஃப் வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு ஸ்பூன் கடல மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் ஒரு மூடி லெமன், அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வந்து சால்ட்டு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து அப்படியே வந்து கறி லீவ்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்க அப்படின்னா சிக்கன் சில்லி ரெடி. போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க, போனோடையும் எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்குனா போன்லெஸ் சிக்கன் தாங்க பெஸ்ட்டு. இது கூட வந்து கர்டு அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணும்போது மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஜீரணமாகும். அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர், நார்மல் ரெடிமேட் சில்லி பவுடர் வாங்கி சிக்கன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு ப்ளஸ் கடல மாவு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. ப்ளஸ் இந்த மாதிரி செஞ்சு நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா நல்லா சுருக்குன்னு வெயில் அடிக்கும்போது ஒரு 1/4 மணி நேரம் காய வச்சு எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பிளேட்டிங் பண்ணி சூடானதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோம்மேட் சிக்கன் சில்லி ரெடி.